அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒருவர் புது வீடு கட்டி அதுக்குள்ள புதுசாக போற நேரம் செய்யறதுக்கு ஏதாவது அமல் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி தனியான எந்த ஒரு அமலும் கிடையாது. தனியாக எந்த ஒரு அமலும் கிடையாது. புது வீட்டுக்கு போற நேரம் இந்த நாள்ல போகணும், இந்த சூறா ஓதணும், அல்லது இப்படி தொழணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நம்ம காலை நேரத்துல பரக்கத்தைக்கு அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புக்கூரிஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை நேரத்துல என் உம்மத்துக்கு பரக்க செய்ய அல்லாஹ் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்ப காலை நேரத்துல போறதுல பரக்கத்து இருக்குது. அது ஹதீஸ்ல சொல்லப்பட்டது. அப்ப காலை நேரத்துல போகலாம். குறிப்பா சுபூத் இல்லாம காலை நேரத்துல போய் ஏதாவது அர்த்தம் இருக்கா? இல்ல. அப்ப தொழுகை சுபூத் தொழுகை தொழுதுனோம்னா அல்லாஹ்வோட பாதுகாப்போட போறோம். காலை நேரம் பரக்கத்தான் நேரம். அப்ப காலை நேரத்துல நம்ம போகலாம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரா சூரத்துல் பக்ரா ஃபைன்னஹா பரக்கா, சூரா பக்ரா ஓதுங்க, அது உங்களுக்கு பரக்கத்தை உண்டாக்கும்னு சொன்னாங்க. வீட்டுல நம்ம சூரா பக்ரா ஓதிக்கொள்ளலாம், பரக்கத்தாக இருக்கும். அதே மாதிரி குர்ஆனுடைய சூழல்ல தஸ்பீஹுடைய திக்ருடைய அந்த தொழுகையுடைய எண்ணங்கள் வீட்டுக்குள்ள இருந்தால் அது பரக்கத்தாக இருக்கும். அது இல்லாம சும்மா நாங்க இதுக்குன்னு குறிப்பாக எந்த அமலுமே கிடையாது. அப்படி எந்த அமலும் செய்வது மார்க்கத்தில் காட்டப்பட்ட ஒன்றல்ல. நம்ம காலையில சுபூத் தொழுது நாங்க போக வேண்டும். இப்படியான அப்படி இந்த நேரத்துல தான் போகணும் கட்டாயம் அல்ல. இது ஒரு மேலதிகமாக ஹதீஸ்ல இருந்து நாம் புரிந்து கொண்ட விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.